السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل وعلا ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் கபூல் செய்ததற்காக அங்கனொழிச்ச நேரம் முதல் கண்மூலம் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் ஆவணத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்தில் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தவாயில்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தய்யிபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவ நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடல் கண்ணீர் போன்ற கஷ்டங்களில் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழச் செய்வானாக. இயற்கை சித்தங்கள் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டும் மனித குலத்தை பாதுகாத்து புரிவானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டும் தூரமாக்குவானாக. நம்முடைய நாட்டங்கள் தேர்தல்கள் ஆசைகள் அத்தனையும் அவனுக்கு பொருத்தமாக ஆக்கி வைத்து அவை விரைவாகவும் செய்து முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்துக் கொண்டு ஒதுங்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராஇனா வகூலு உன்துர்னா வஸ்மஉ வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையில் ராஹினா என்று சொல்லாதீர்கள். மாறாக உன்துர்னா என்பதை கவனியுங்கள் என்றே சொல்லுங்கள். எதையும் வெளிப்படையாக பேசுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்றாக பேசாதீர்கள். இன்னும் நீங்கள் நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். நிச்சயமாக இறைவனை, மார்க்கத்தை, இறை தூதர்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு வதைக்கக்கூடிய கடுமையான வேதனை இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே என்று இங்கு அழைக்கிறார். அழைச்சிட்டு சொல்லுவான், நீங்க உள்ள ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஒரு அர்த்தமா பேசாதீங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கத்து காஃபிர்கள் இரட்டை அர்த்தம் கொண்டு பேசுவார்கள். வெளியில பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது போன்றிருந்தாலும் உள்ளத்திற்குள்ளாக அவர்களை தூற்றுவது, அவர்களை ஏசுவது, அவர்களை ஏளனம் செய்வது, இவற்றை நோக்கமாக வைத்து அந்த அர்த்தத்திலே அவர்கள் பேசுவார்கள். அடுத்த வசனம் எல்லாம் பேசுவான். மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன அய்யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் ரப்பிக்கும் வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா வல்லாஹு ذுல் ஃபத்லில் அஸீம். எந்த ஒரு நன்மையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருள் பெறுவதை அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அவர்கள் விரும்புவதில்லை. அல்லாஹ் தனது அருளை தான் நாடியவருக்கு மட்டுமே வழங்குகிறான். மகத்தான அருளுக்கு சொந்தக்காரன் அவனாக இருக்கிறார். நமக்கெல்லாம் பொதுவாகவே தெரியும், இவ்வுலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னை ஏற்கக்கூடியவர்கள் ஏற்காதவர்கள் எல்லோருக்குமே தெரிவு செய்யணும். ஆகிரத்துலதான் செப்பரேட்டா முஸ்லிம்களுக்கு மட்டும் என்ன செய்வான், திரும்பி செய்வான். அப்படிங்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீமுடைய விளக்கத்திலேயே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த துனியாவில் தன்னுடைய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, தன்னுடைய நபிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்தின்படி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சில அருள் வழங்கலை தருகிறது. அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கிறது. யாருக்கு? இறைவனை ஏற்க மறுக்கக்கூடியவர்களுக்கு. இவங்க என்ன, இவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் நல்வாழ்க்கையை தருகிறானே என்று அவர்கள் இறைவன் முஸ்லிம்களுக்கு அருள் செய்வதை விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே அவன் நன்மைகளை வழங்குகிறான். அவன் தரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் தடுக்கக்கூடிய உரிமையோ வல்லமையோ எங்கும் எவருக்கும் எப்பொழுதும் கிடையாது. அல்லாஹ் தஆலா மகத்தான அருளுக்கு சொந்தக்காரன். இந்த வசனத்தின் துவக்கத்தில் இறை நம்பிக்கை கொண்டுள்ள அடியார்கள் தமது சொல்லாலும் செயலாலும்
இறை மறுக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒப்பாக்கிவிடக் கூடாது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். பெரும்பாலும் யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்ட நினைக்கும் பொழுது சேலையா பேசுவோம். இன்னைக்கு எப்படி கவிதைகள், இலக்கணங்கள் வெளியில ஒரு பேசும்போது உள்ளுக்குள்ள அதுக்கு வேற ஒரு அர்த்தம். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து அவர்களை புகழுகிறேன் என்ற எண்ணத்தில் வெளியே ஒரு வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை வச்சு பேசுவோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியாம இல்லை. அவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் யாரையும் சபிக்கக்கூடியவங்களா இருந்ததில்லை. எப்பயுமே ரசூலுல்லாஹ் யாரையும் சபிச்சதே இல்லை. நேரடியா திட்டினா கூட என்ன செய்ய மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருந்துருவோம். உள்ளத்துக்கு வேதனை கொடுக்கிற மாதிரி ஒருத்தர் பேசினா கூட அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவே மாட்டாங்க. வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களில் இருந்து மாற்றுகிறவர்களுக்கும் யூதர்கள் இதுல நிறைய அதுல கைதேர்ந்து இருந்தாங்க. வார்த்தையை மாத்தி போட்டு பேசுறது, ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை தர்ற மாதிரி அர்த்தத்தை உள்ள வச்சு வெளியில மக்களுக்கு எல்லாம் புரியாது. உட்கார்ந்துருக்காங்களே ரசூலுல்லாஹ் பத்தி, அவங்களுக்கு வந்து இந்த ரசூலுல்லாஹ் திட்டுறாண்டே தெரியாது. அவங்க பொதுவா நடந்துட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் தன்னை நோவிலே படுத்துதான் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் என்ன செய்வான், நேரா வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். வித்தியாசம் தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு மரணம் வரட்டும். என்ன சொல்றேன்? அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்க மீது அமைதி, சாந்தி, அல்லாஹ்வுடைய எல்லா விதமான நிம்மதி வரட்டும்னு அர்த்தம். ஆனா இவன் என்ன செய்வான், அஸ்ஸலாமு அலைக்கும் டக்குன்னு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தை விளங்குவாங்க, அர்த்தத்தை விளங்குவாங்க. திரும்ப அவங்களுக்கு வலைக்கும் சலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது வலைக்கும் சலாம் சொல்லணும். ஆனா ரசூலுல்லாஹ் வலைக்கும் சலாம் சொல்லாம வலைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சேர்த்து வலைக்கும் என்னங்க, நீங்க என்ன சொன்னியோ அதான் வலைக்கும். அவன் என்ன சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது மரணம் வரட்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதை எதையும் கஷ்டமா எடுத்துக்கிறதே இல்லை, வலைக்கும் என்ன சொல்லியோ அது உனக்கு. இது மாதிரி அன்றைக்கு இருந்த யூதர்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த இறை மறுப்பாளர்கள் இரட்டை அர்த்தம் கொண்டு பேசினாங்க. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிற நோக்கம், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவங்களும் அப்படி ஆயிடாதீங்க. இறை நம்பிக்கை கொண்டோ சொல்லாலும் செயலாலும் இறை மறுப்பாளர்களுக்கு ஒப்பாக்கிவிடக் கூடாது என்று தடுப்பதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் காபிர்களே என்று கூப்பிடாம யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையில் எதையும் பேசிவிடாதீர்கள், மாறாக உந்துருனா எங்களை கவனியுங்கள் என்று வெளிப்படையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொல்லாலும் செயலாலும் பிற சமூகத்திற்கு உட்பாக்குறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஆகிறார்கள். எப்படி யூதர்கள் டபுள் மீனிங்ல பேசுறானோ அதே மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க நீங்களும் அவங்களுடைய ஆயிடுவீங்க. அதனால அவன் பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வெளிப்படையாக பேசுங்கள். தீனை பொறுத்த வரைக்கும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிவு மறைவு கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா உட்கார்ந்து அதை ஓப்பனா கேட்கணும். நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கூடுமா கூடாது, வெளிப்படையா கேட்கணும். அற்புதமான கேள்வி கேட்டா ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி. நான் நோன்பு வைக்கிறேன்னு நினைச்சிருந்தேன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முஸ்லிம்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டால் நான் நோன்பு வைக்கிறேன்னு நினைச்சிருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறது? ஆட்சி மாற்றம் ஏற்படலை, ஆனா முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு மனசுக்கு கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, நோன்பு வைக்கணுமான்னு கேட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன விளக்கம்னா, இப்ப அவர் நோன்பு வைக்க வேண்டியது இல்லை. அவர் சொன்ன நிபந்தனை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஓப்பனா கேட்கணும், கேட்டாதான் விளக்கம் தெரியும். இது இப்படி வெள்ளத்தை போட்டு கேட்கறது, வெக்கப்பட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னா விஷயம் முடிவுக்கு வராது. விஷயம் முடிவுக்கு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கிறவர் தான் அமல் செஞ்சவர். 80 வருஷம் நான் அடிக்கடி சொல்லுவேன், 80 வருஷம் தொழுதிருப்பாங்க. சஜிதால ருக்குல செய்யக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்பாங்க.
தொழுகை குறையுள்ள தொழுகையாக 80 வருஷம் இருப்பாங்க பார்க்கலாம். குறையுள்ள தொழுகையாக 80 சின்ன சின்ன விஷயம் கேட்கறதுல வெக்கப்படவே கூடாது. எனக்கு இவ்வளவு வயசாச்சு, எனக்கு புள்ள வந்துட்டா, பேர வந்துட்டா, இல்ல. மௌத்துக்கு முன்னாடி அமல சரி பண்ணிக்கணும். அமல சரி பண்ணிக்கணும். மார்க்கத்தை நமக்கு விளக்கக்கூடிய பக்குவத்தை தருவானாக. திருக்குறானை விளங்கி அதை அமல் செய்யும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குமானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله